லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலியத் தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கிளையாது மீது படையெடுப்பு. யூதர்கள் யாம்னியாவிலிருந்து திமத்தேயுவை எதிர்த்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் சென்றபோது 500 குதிரை வீரர்களுடன் குறைந்தது 5000 அரேபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள். கடுஞ்சண்டைக்கு பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆள்களும் வெற்றி பெற்றார்கள். தோல்வியுற்ற அந்த நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆள்களுக்கு எல்லா வழியிலும் உதவுவதாகவும் உறுதிமொழிந்தார்கள். அவர்கள் பல்வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள உடன்பட்டார். அவரிடமிருந்து உறுதி பெற்ற பின் அவர்கள் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள். பல்வேறு இனத்தவர் வாழ்ந்த மதில்களோடு நன்கு அரண் செய்யப்பட்ட ஒரு நகரையும் யூதா தாக்கினார். அதன் பெயர் காஸ்பின். அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆட்களிடமும் சற்றும் மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள். இழிச்சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள். ஆனால் இடிக்கும் கருவிகளையும் படைப்பொறிகளுமன்றி யோசுவா காலத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆள்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள். கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள். எண்ணற்ற பேரை கொன்றார்கள். இதனால் அருகே இருந்த ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் அகலமான ஏரி குருதியால் நிரம்பி வழிந்தது போல தோன்றியது. விவிலியத் தேடல். திருப்பாடல் 35 பகுதி 6. துன்பமேற்கும் தூய உள்ளம் பெறுவோம். ஒரு ராகம் நான் பாடுவேன், உன் திருப்பாதம் நான் சேருவேன். ஒரு ராகம் நான் பாடுவேன், ஒரு ராகம் நான் பாடுவேன், பாதம் நான் சேருவேன். ஒரு ராகம் நான் பாடுவேன். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலியத் தேடலில் நலம் தரும் நற்குணங்கள் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 10 முதல் 16 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 17, 18 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை அமைந்த மனதுடன் வாசிக்க கேட்போம். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலினின்றும் என் ஆருயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். அன்பர்களே, ஆஸ்திரேலியன் ஓப்பன், விம்பிள்டன், US ஓப்பன் என 3 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றவர்தான் ஆர்தர் ஆஷ் என்ற டென்னிஸ் வீரர். அமெரிக்காவில் உள்ள விர்ஜீனியாவில் இருக்கும் ரிச்மோண்ட் என்னும் நகரில் பிறந்தவர். அமெரிக்காவின் டேவிஸ் கோப்பை குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் கருப்பின வீரர் இவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவர் 7வது வயதை அடைந்தபோது
இவருடைய அம்மா இறந்துவிட்டார். அதனால் ஆர்த்தரும் அவருடைய தம்பியும் அப்பாவின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள். அப்பாவும் சிறப்பான வேலையெல்லாம் பார்க்கவில்லை. குழாய் பழுது பார்ப்பதிலிருந்து மின்சார வேலை வரை கிடைக்கும் வேலைகளை செய்யும் ஒரு கூலி தொழிலாளி, அவ்வளவுதான். ஆனாலும் அதிக அக்கறையோடு பிள்ளைகளை வளர்த்தார். பல கருப்பின குழந்தைகளின் பிடித்த விளையாட்டாக இருந்த கால்பந்து பக்கம் ஆர்த்தரின் கவனத்தை செல்ல விடாமல் தடுத்து டென்னிஸில் ஆர்வம் கொள்ளச் செய்தார். அந்நேரத்தில் ஆர்த்தருக்கு ஜான்சன் என்கிற நல்ல பயிற்சியாளரும் கிடைத்தார். 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் குழுவில் சேர்ந்ததிலிருந்து ஆர்த்தருக்கு தொடர்ந்து வெற்றிகள் குவிந்து கொண்டே இருந்தன. பரிசுகள், பதக்கங்கள், கிராண்ட் ஸ்லாம் பட்டம் என வெற்றியின் ஏணியில் ஏறிக்கொண்டிருந்தவருக்கு இடி போல ஒரு துயரம் வந்து சேர்ந்தது. அதாவது 1979ஆம் ஆண்டில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதற்காக அவர் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இது நடந்து சில மாதங்கள் கழிந்த பிறகும் கூட அவரால் முன்பு போல ஓட முடியவில்லை. ஓடினால் மார்பில் வலி வந்தது. இதை சரி செய்வதற்காக மற்றொரு இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதன் பிறகு 1988ஆம் ஆண்டு அவருக்கு இன்னும் ஒரு இடி விழுந்தது. அதாவது அவருக்கு HIV இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தபோது ஏற்றப்பட்ட இரத்தத்தில் HIV வைரஸ் இருந்திருக்கலாம் என காரணம் சொல்லப்பட்டது. எனவே 1992ஆம் ஆண்டு தனக்கு HIV இருப்பதை பகிரங்கமாக அறிவித்தார் ஆர்த்தர். இதனால்தான் இவர் மரணித்தார் என்பது கூட பெரிய செய்தியல்ல. ஆனால் அதை அவர் இயல்பாக எடுத்துக்கொண்ட மனநிலைதான் நம்மை இன்று வரை வியப்பில் ஆழ்த்துகிற செய்தியாக அமைகின்றது. இப்படி ஒரு கொடிய நோய் இருப்பதை அறிந்தும் அவருடைய ரசிகர்கள் பலர் ஆர்த்தருக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆர்த்தர் பதில் எழுதுவார். அப்போது இப்படி ஒரு மோசமான நோய்க்கு கடவுள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு ரசிகர் அவருக்கு எழுதிய கடிதத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு ஆர்த்தர் இவ்வாறு பதில் எழுதியிருந்தார். 5 கோடி குழந்தைகள் டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களில் 50 லட்சம் குழந்தைகள்தான் முறையாக டென்னிஸ் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களிலும் 5 லட்சம் பேர்தான் நன்கு தெரிந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர்களாகிறார்கள். அந்த 5 லட்சம் பேரில் 50,000 பேர்தான் இந்த விளையாட்டில் தீவிரமாக இறங்குகிறார்கள். அவர்களிலும் 5,000 பேர்தான் கிராண்ட் ஸ்லாம் போட்டி வரைக்கும் வருகிறார்கள். அவர்களில் 50 பேர்தான் விம்பிள்டன் வரைக்கும் தேறுகிறார்கள். கடைசியாக 4 பேர் மட்டும்தான் அரையிறுதிச் சுற்றிலும் 2 பேர் இறுதிச் சுற்றிலும் விளையாடுகிறார்கள். அந்த இருவரில் நான் வெற்றி பெற்று கோப்பையை கையில் வாங்கிய போது நான் கடவுளிடம் என்னை ஏன் இதற்கு தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்கவில்லை. அப்படி இருக்க இப்போது நான் வலியோடும் வேதனையோடும் இருக்கும்போது மட்டும் கடவுளே என்னை ஏன் இதற்கு தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்பது எப்படி நியாயம்? இது ஆர்த்தரிடம் வெளிப்பட்ட ஆன்மீக முதிர்ச்சியை எடுத்து காட்டுகிறது என்பதில் நமக்கு எல்லளவும் ஐயமில்லை. நீன்றியே நான் வாடினேன், உன் நினைவு ஒன்றையே மனம் தேடுதே. நீன்றியே நான் வாடினேன், உன் நினைவு ஒன்றையே மனம் தேடுதே. உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன், உன்னை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா. கடவுளிடம் முழுமையான நம்பிக்கை கொள்பவர்களும் அவரிடம் தங்களை முற்றிலுமாக கையளிப்பவர்களும் வாழ்க்கையில் தங்களுக்கு வருகின்ற அனைத்து துன்ப துயரங்களையும் முதிர்ச்சியடைந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இது உடல் நோய்களால் வரும் துன்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகளால் வரும் துயரங்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் மனநிலை சமனடைந்ததாகவே இருக்கும். அன்பர்களே, நமது தாவீது அரசர் இதற்கொரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கின்றோம்.
தன்னை ஓர் எதிரியாக கருதி சவுலரசர் தனக்கு இழைத்த கொடுமைகள், அநீதிகள், வன்செயல்கள் ஆகிய அனைத்திலும் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஆன்மீகவாதியாக நடந்து கொள்கின்றார் தாவீது. சவுலை கொன்றொழிப்பதற்கு தாவீதுக்கு 2 முறை வாய்ப்புகள் கிடைத்த போதும் கூட அதனை பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமன்றி எதிரிகளை பழிவாங்கும் காரியத்தை கடவுளிடம் விட்டுவிடுகிறார் தாவீது அரசர். இன்று நாம் காணும் இறைவசனங்களில், என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று தாவீது கூறும் வார்த்தைகள் அவரது உள்ளத்தின் குமுறல்களையும் வேதனை நிறைந்த புலம்பல்களையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என்றும், ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என்றும் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்புகின்றார். மேலும், ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் என்று சிறிய இறைவாக்கினரான அபக்கூக்கும் கடவுளிடம் முறையிடுகின்றார். இரண்டாவதாக, என் ஆருயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும் என்ற தாவீதின் வார்த்தைகள் எதிரிகள் சிங்கக்குட்டிகளைப் போன்று கொடூரமானவர்கள் என்பதை குறித்து காட்ட அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால், வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்த நாய்களின் வெறியினின்று என் ஆருயிரை காப்பாற்றும். இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும். காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும் என்றும், குகையில் இருக்கும் சிங்கம் போல அவர்கள் மறைவில் பதுங்கியிருக்கின்றனர். எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கியிருக்கின்றனர். தம் வலையில் சிக்க வைத்து இழுத்துச் செல்கின்றனர் என்று வேறு சில திருப்பாடல்களிலும் தாவீது அரசர் கூறுகின்றார். இதன் வழியாக எதிரிகளின் அபாயகரமான செயல்பாடுகளை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் வாழும் இன்றைய உலகிலும் எதிரிகளாக கருதப்படும் பலரின் செயல்கள் இவ்வண்ணமே அமைந்துள்ளன. எதிரிகளை குறித்து தனது உள்மன குமுறல்களை கடவுளிடத்தில் எடுத்து கூறும் தாவீது அரசர் இறுதியில், மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன், திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன் என பாடி முடிக்கின்றார். ஆகவே தாவீது அரசரின் உன்னதமான மனநிலையை நாமும் கொண்டிருக்க இறைவனிடம் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். எனக்காக உன் ரத்தம் நீர் சிந்தியே, எனக்காக உன் உயிரை நீர் தந்தாயே. எனையாள எண்ணில் நீவா தலைவா, ஒரு ராகம் நான் பாடுவேன். உன் திருப்பாதம் நான் சேருவேன், ஒரு ராகம் நான் பாடுவேன். துன்பமேற்கும் தூய உள்ளம் பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவையின் நீதித்துறையில் உண்மைக்கும் அன்புக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இவை இரண்டும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டுமென்றும், ஏனெனில் அன்பு மற்றும் உண்மையின் வடிவாக திகழும் இறைவனின் தெய்வீக தன்மையால் இவை இரண்டும் பிரிக்க முடியாத வகையில் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 26 திங்களன்று ரோமன் ரோட்டா எனப்படும் திருமணம் சார்ந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான வத்திக்கான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை திருப்பீடத்தில் சந்தித்த வேளை
அவர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. திருமண முறிவு போன்ற வழக்குகளில் வெறும் மெய்ப்பு பணி சார்ந்த அணுகுமுறையை மட்டும் பின்பற்றுவது ஆபத்தானது என்றும் இத்தகைய போக்கு நீதியின் புறநிலை அடிப்படையையே சிதைத்துவிடும் என்றும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. அதே வேளையில் தனி மனிதர்களின் மாண்பையும் ஆன்ம மீட்பையும் கருத்தில் கொள்ளாமல் வெறும் உண்மையை மட்டும் இயந்திரத்தனமாக செயல்படுத்துவதற்கு எதிராகவும் எச்சரிக்கை விடுத்தார் திருத்தந்தை. திரு அவையின் நீதித்துறை பணிகள் எப்போதும் ஆன்மாக்களின் மீட்பிற்காகவே அமைய வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஏனையோர் உள்ளிட்ட திரு அவை சட்ட நடவடிக்கைகளில் பங்கேற்கும் அனைவரும் மிக உயர்ந்த தார்மீக நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் எடுத்துக்காட்டினார். ஜனவரி 26 திங்களன்று புதிதாக நியமிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் அவையின் புலம்பெயர்ந்தோருக்கான உயர் ஆணையர் பர்ஹாம் சாலிஹ் அவர்கள் திருப்பீடத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்து தற்போதைய புலம்பெயர்ந்தோர் நெருக்கடி மற்றும் உதவி வழங்குவதில் திரு அவையின் முக்கிய பங்களிப்பு குறித்து விவாதித்ததை வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் விளக்கியுள்ளார். இந்த சந்திப்பின் போது திருத்தந்தையின் அசைக்க முடியாத தார்மீக ஆதரவை பாராட்டியதாகவும், நம்பிக்கை சார்ந்த அமைப்புகள், குறிப்பாக திரு அவை ஐக்கிய நாடுகள் அவையின் புலம்பெயர்ந்தோர் ஆணையத்தின் பணியை முன்னெடுப்பதில் முக்கிய துணைவர்களாக இருப்பதை குறிப்பிட்டு காட்டியதாகவும் எடுத்துரைத்தார் சாலிக். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடர்ந்து புலம்பெயர்ந்தோரை ஆதரித்து வருகிறார் என்றும் அவர்களின் அவல நிலையை சமாளிக்க நடவடிக்கை வலியுறுத்தி வருகிறார் என்றும் தனது நேர்காணலின் போது கூறினார் சாலிஹ். வரையறுக்கப்பட்ட வளங்கள், அதிகரித்து வரும் இடம்பெயர்வு மற்றும் நீண்டகால தீர்வுகளுக்கான தேவை உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் அவையின் புலம்பெயர்ந்தோர் ஆணையம் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க சவால்கள் குறித்தும் சாலிஹ் விளக்கினார். புனித நாட்டில் உள்ள கிறிஸ்தவத்தின் புனித தலங்களில் ஒன்றான பெத்லெஹேமின் திருப்பிறப்பு குகை 600 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது என்று செய்தி குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. புனித பூமியின் பாதுகாவலர், எருசலேமின் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை மற்றும் ஆர்மீனிய அப்போஸ்தலிக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தைக்கு இடையேயான கூட்டு முயற்சியான இந்த திட்டம் பாலஸ்தீன அரசு தலைவரின் ஆதரவுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாலஸ்தீன அரசு தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்கள், இந்த மறுசீரமைப்பை முழு மனித பூமிக்கும் பெரும் நம்பிக்கை மற்றும் மறுபிறப்பின் அடையாளம் என்று விவரித்துள்ளதுடன், இது இப்பகுதிக்கு ஆன்மீக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளிடையே கிறிஸ்தவ ஒன்றிப்பை வெளிப்படுத்துகிறது, எதிர்கால சந்ததியினருக்காக புனித தலத்தை பாதுகாக்கிறது, அதே வேளையில் புனித பூமியில் நீடித்த கிறிஸ்தவ இருப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று அச்செய்தி குறிப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. ஹாங்காங் மறைமாவட்டத்தின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜனவரி 18 ஞாயிறன்று இடம்பெற்ற இறைவேண்டல் மற்றும் இசை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே. ஹாங்காங்கின் சார்ட்டர் தோட்டத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கர்தினால் ஸ்டீபன் செவ் சா யானுடன் இணைந்து இறைவார்த்தையின் அடிப்படையில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு அந்நகரத்திற்கு தனது ஆசிரை வழங்கினார் கர்தினால் தாக்லே. இயேசுவின் தூய்மை மிகு முகத்தை இறுதி ஆசிராக எடுத்துரைத்த கர்தினால் தாக்லே அவர்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் சமூகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் விசுவாசிகளுக்கு நினைவூட்டினார். பிலிப்பீன்ஸ் மறைமாவட்ட மெய்ப்பு பணி மையத்தின் உறுப்பினர்களையும் சந்தித்து புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கு உதவுவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதித்தார் கர்தினால் தாக்லே. மேலும் ஹாங்காங்கில் குறிப்பிடத்தக்க பிலிப்பீன் சமூகத்தினர் இந்த கொண்டாட்டத்தில் பேரார்வமுடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் காண்டோனிஸ், பிலிப்பீன்ஸ் மற்றும் மாண்டரின் உள்ளிட்ட பல மொழிகளில் இறைவேண்டல்கள் இடம்பெற்றன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.